வணக்கம். விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம். துலா ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. செவ்வாயானவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் ஆதியும் 7ஆம் ஆதியும் உங்களுடைய 12லேயே உட்காண்டிருக்காருங்க. ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. என்னடா 12 இருந்தால் எப்படிடா யோகம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, யாருக்கெல்லாம் 12 செவ்வாய் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் 8 செவ்வாய் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா யோகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுமூகமான உங்களுடைய வீட்டில் வந்து சுமூகமான முடிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வார்த்தைகளில் பார்த்திங்கன்னா தைரியம் இருக்கும். உங்களுக்கு வார்த்தையில் தைரியம் இருந்தாலும் அதே மாதிரி குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமாக பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லோரும் நீங்கள் அதாவது ஃபேமிலியோட ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அரசு உதவியோட ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த வார்த்தைகளை வந்து அளந்து பேச வேண்டிய காலகட்டங்களாக இந்த காலகட்டத்தில் அமையுது. உங்களுக்கு மிகவும் தைரியமாக அமையக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் நான் ரொம்ப தைரியமாக பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த இதில் கிடைக்கும். வெளிநாடுகளுடைய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. மேலும் வந்து குடும்பத்தில் வந்து தன சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும். ஃபாரின் வந்து உங்களுக்கு சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மன அழுத்தங்களுக்குரிய இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதற்கான ட்ரீட்மெண்ட்டுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. கண்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். இதில் ஏற்படும் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல தான் அமையுமா தவிர மற்றபடி இது வரும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நல்ல யோகத்தை தரக்கூடியது உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமைகின்றது. மேலும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள் தான் அதுதான் திரும்ப திரும்ப வரும்போது அதுதான் சொல்கிறேன் நான். இந்த குடும்பத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் பார்த்திங்கன்னா நல்ல சுமூகமான பேச்சுக்களை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸோடு பேசுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பலன்களை செவ்வாய் தரப்போகிறார். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா புத ஆதித்ய யோகம் அவரே வந்து 9ஆம் ஆதியும் 12ஆம் ஆதியும் 11 உட்காண்டிருக்கார். உங்களுடைய பெரியவங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக பித்ருக்களினுடைய அனுகிரகம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாலைபட்சம் வேறு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகம் பெரியவங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். புத ஆதித்ய யோகத்தினால உங்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேச்சு திறமை ஏற்படும். உங்களுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு திறமை ஏற்படுறதுக்கான ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதே நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். மேலும் யாரெல்லாம் எழுத்துத்துறையில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டாக அமையறதுக்கான ஒரு காலகட்டங்கள் அமையும். மேலும் வந்து அவங்களுக்கே வந்து பேச்சில் யாரெல்லாம் இருக்காங்களோ பேச்சு தொழிலில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் மீடியா தொழிலில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு growth வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். எதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக யாரெல்லாம் ரிசர்ச் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு டெப்த்தாக நுனிப்புல் மெய்யாமல் ஒரு இன்டெப்த்தாக போய் அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அமையும். அறிவாற்றல் அதாவது புத்தி கூர்மை பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். உங்களுக்கும் சரி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு ப்ராஸ்பெக்டிவான ஒரு திங்கிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபாரின் போயிட்டு வர்றதோ இல்லை வெளியூர் போயிட்டு வர்றதோ ஏதோ ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றதோ இல்லை வந்து உட்காந்து எல்லோரும் ஒரு சினிமாவுக்கு போகிறதோ அது மாதிரி ஒரு பொழுதுபோக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய பாட்டனாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு உடல்நிலை சரியாகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பெரியவருடைய அதாவது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கான அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும்.
மேலும் வந்து தொண்டு நிறுவனங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபகரமான அமையும். யாரெல்லாம் வந்து ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். யாருக்கெல்லாம் வந்து இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ நல்ல ஒரு ப்ரமோஷனோட நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு மானிட்டரி இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் பெரியவங்களுடைய உடல்நிலை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்களுடைய பெரியவருடைய அண்ணா மற்றும் சகோதர சகோதரிகளுடைய அவங்களுடைய உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து சூரியனும் கேதுவும் புதனும் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் பாடுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அதனால தான் ஏற்படுமே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டீஸில் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய ராசியானவர் மேலும் வந்து அவரே வந்து பார்த்திங்கன்னா 10ல் உட்காண்டிருக்கிறதுனால மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொஞ்சம் சின்ன ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். மற்றும் உங்களுக்கு மறைமுகமான சப்போர்ட்டுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தடங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். நீங்கள் புதுசாக வந்து ஆஃபீஸ்லாம் கட்டணும்னு சொல்லி ஆஃபீஸ்லாம் வாங்கணும்னு சொல்லி அதாவது நினச்சிட்ருப்பீங்க. அதே மாதிரி இன்டீரியர் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வந்து திரைப்பட வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான, சின்ன திரை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதாவது கலைத்துறைகளில் அவங்க வந்து நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். நல்ல ஒரு தைரியம், ஒரு போல்டு டாக், நல்ல ஒரு பிரகாசமான அந்த வார்த்தையிலே பார்த்திங்கன்னா அந்த பிரகாசம் தெரியும். ஆக்சுவலாக அந்த சாம் இருக்கும். ஆக்சுவலாக அந்த வார்த்தையில் வந்து பஞ்ச் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது மாதிரியான வார்த்தைகள் ஏற்படுறதுக்கான இந்த காலகட்டங்களில் புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரக்கூடியது. சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா கேதுவோடு சேர்ந்துருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படும். யாரெல்லாம் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதற்கேற்றமான லாப நஷ்டங்கள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் புதிய கருவிகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்படும். உடலில் சில வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான, ஸ்கின் அலர்ஜி மற்றும் வந்து சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலை சற்று பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிகவர் ஆகி வந்துடுவார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டும், அவங்களுடைய அப்பாவுடைய உடல்நிலை வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான காலகட்டங்களும் அமைகிறது. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேச்சே வந்து பிரச்சனைக்குரிய காலகட்டமாக இந்த காலகட்டங்களில் அமையுது. அதனால் வந்து பார்த்து வந்து பேசணும். எப்போதுமே வந்து உங்களுடைய பேச்சுக்களில் வந்து எப்படி பார்க்கணும், அப்படி எப்படி பேசணுன்றது நீங்கள் முன்னாடியே ப்ரீ டிட்டர்மெண்ட் பண்ணிவிட்டு பேசுங்க. குருவானவர் உங்களுக்கு 9ல் உட்காண்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவரே வந்து 3ஆம் ஆதியும் 9ஆம் ஆதியும் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையினுடைய ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக இருக்கும். பாக்யஸ்தானாதிபதி, அதாவது 3ஆம் ஆதி பாக்கியத்தில் உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறைமுகமான சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து தாயினுடைய உடல்நிலை சற்று பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு 9ல் இருக்காரு, அவரே வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் ஆதியும் இருக்கிறதுனால சில அதாவது உடல்நலை பிரச்சனைகள், சில கூட்டாளியினுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நல்ல முடிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக, சுமூகமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். பதவி உயர்வு உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேடி வந்து உங்களுக்கு வந்து அனுகிரகம் கொடுக்கறது, அதாவது பொருட்களை கொடுக்கறதுக்கும், லோன்ஸ் வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்கும் இதை மாதிரி காலகட்டங்களில் இந்த காலகட்டங்கள் அமையும் உங்களுக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லவருடைய நட்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அவர்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களை திட்டி வழி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த காலகட்டங்களில் கல்யாண பேச்சுக்கும் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி கல்யாண பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கான
வாய்ப்புகள் இருக்குது. சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் ஆதியும் 5ஆம் ஆதியும் 6ல் இருக்கிறதுனால உங்களுடைய சுகஸ்தானம், அதாவது அம்மாவுடைய சுகஸ்தானமும் இல்லை உங்களுடைய சுகஸ்தானமோ இல்லை உங்களுடைய பசங்களுடைய சுகஸ்தானமோ கொஞ்சம் வந்து கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது சின்ன பிரச்சனைகளில் இருந்தாலும் இமிடியேட்டாக வந்து நீங்கள் டாக்டர்னுடைய அட்வைஸை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயினுடைய பார்வை வந்து 12ஆம் ஆதியினுடைய பார்வை இருக்கிறதுனால யோகத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய சாதனை வந்து பசங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சாதனைலாம் செய்யறதுக்கான ஒரு காலகட்டங்களாக அமையும். ஏன்னா 6ல் சனி இருந்ததுன்னா பெரிய ராட்சச வேலைகள்லாம் பண்ணுவாங்கன்னு சாத்திரம். நல்ல ஒரு டிடக்டிவ் ஏஜெண்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் தாமதமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா அந்த பார்வை வந்து செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால பல தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சமாளிக்கும் திறன் எதுவாக இருந்தாலும் கிடச்சிருங்க. ஏன்னா குருவனுடைய பார்வை கண்டிப்பாக சமாளிக்கும் திறன் உங்களுக்கு ஏற்படும். கட்டுமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கு கொஞ்சம் நிலபலன்கள்லாம் வந்து வாங்குறதுல கொஞ்சம் தட்டுப்பாடுகள், அதாவது பண தட்டுப்பாடுகளாக இருக்கலாம், இல்லை யாரோடைய தடங்களாக இருக்கலாம். உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான தடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். மேலும் வந்து தொழிலினுடைய வளர்ச்சிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வந்து இந்த இரும்பு தொழில் பார்க்குறாங்களோ, இந்த ஷிப்பிங் யார்டு, இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் என்டையர் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கள். மேலும் வந்து குரு பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கள். இவர் 2 பேருமே உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல யோகம். ஏன்னா வந்து சில பிரச்சனைகள் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கேதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பசங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய இதாக இருக்கும். இந்த வந்து 2 பேருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலேஜை கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தங்க. உங்களுடைய ராகுனுடைய பார்வை பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாயாருக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், சுகஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ராகுனுடைய பிரச்சனைகள் தீர கண்டிப்பாக வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணீங்க, தயிர் சாதம் இல்லை வடையும் எடுத்துன்னு போய் ஒரு 18 பேருக்கோ இல்லை வந்து ஒருத்தருக்கோ ஏதோ கொடுக்கறதுக்கான பிரயத்தனங்கள் செய்யுங்கள். அக்னி காரியங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைகின்றது. மேலும் வந்து யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த துலா ராசியில் சித்திர நட்சத்திரம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராகுனுடைய தசை காலங்களில் பார்த்திங்கன்னா எப்போ வரும்னா ஒரு 7-8 வயசில் வரும். 7 வயசில் வரும்னு வச்சுக்கோங்க. 5 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள், உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கும். இவங்களால வந்து அவங்களுடைய தந்தைகளுடைய பிரச்சனைகள், தந்தைகளுக்கு வந்து பிரச்சனைகளாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சனியினுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா 34 வயசு 35 வயசில் வரத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பார்த்து அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து பலன்களை பார்த்துக்கோங்க. யாராவது ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னா கன்சல்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சனியானவர் பார்த்திங்கன்னா ஒரு 16 வயசு 15 வயசில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் இந்த பரிகாரங்கள் என்ன பண்ணணுன்றதை பிளான் பண்ணிக்கோங்க. மகான்களை வந்து மீட் பண்ணி அவங்கக்கிட்ட நல்ல அட்வைஸ் கேட்டு ஒரு நல்ல பலன்களை பெறும்படி கேட்டுக்கொள்கின்றோம். 12 ராசிகளுக்கான பலன்கள் இப்போது பார்த்துள்ளோம். உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.